நம்ம சப்ஸ்கிரைபர் தம்பி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கண்ணாடியில் முகத்தை பார்க்கும்போது லைட்டு பின்னாடி இருக்கிறதுனால மூஞ்சி ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது, கருப்பாக தெரியுது. எங்கள் வீட்டில் அந்த எல்இடி லைட்டு சும்மா தான் கிடந்துச்சு. ஸோ இதை வச்சு எனக்கு ஃபேஸில் லைட்டிங் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணித்தாங்க சொல்லி இந்த லைட்டை கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி சார்ஜிங் லைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி போர்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்டு தான் 240 வோல்ட் ஏசி கரண்டை இந்த லைட்டுக்கு ஏற்ற மாதிரி 5 வோல்ட்டாவோ 7 வோல்ட்டாவோ டிசி கரண்டாக மாற்றி தரும். என்னோட குட்டி சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்காராமா. இந்த சேனலில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க சம்பவங்கள், அதுக்கப்புறம் இன்னோவேட்டிவாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ ஸ்க்ரீனில் தெரியல, இதான் அவர் சேனல். உங்களுக்கு பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த போர்ட்லேருந்து வர அவுட்புட்டு இந்த லைட்டை வந்து பளிச்சு நிறைய வைக்கும். அது வந்து கண்டிப்பாக யூஸருக்கு கண்ணை கூச வைக்கும். அது மட்டும் இல்லாமல் செலவும் ஆகும். அதனால் கம்மியான கரண்டில் கண்ணும் கூசக்கூடாது, செலவும் வைக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் சும்மா கிடந்துச்சு. அதை நம்ம சார்ஜரில் சொருவுனா 3.7 வோல்ட் to 5 வோல்ட்டுக்குள்ளே தான் வரும். ஸோ அது வந்து இந்த லைட்டுக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் லைட் வந்து அந்தளவுக்கு பிரைட்டாக தெரியல, ஒரு போதுமான அளவுக்கு தான் இருந்தது. நம்ம கண்டுபிடிச்ச அந்த லைட்டை